ஹாய் ஹலோ. இன்றைக்கி இப்போ எங்கே போகிறோம் நாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஏலகிரி ட்ரிப் போட்டிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலி பையனோட வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி நாங்கள் கேரளா ட்ரிப் தான் பிளான் பண்ணோம். எப்போவுமே நாங்கள் கேரளா தான் போகிறது. ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. டிக்கெட் எடுத்து நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டோம். சரி, ஒரு 10 டேஸ் வேஸ்ட்டாக போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஒரு 2 டேஸ் போயிட்டு வரலான்னுட்டு, இங்கே பாருங்கள் என் பிள்ளை என்ன பண்ணுதுன்னுட்டு கையை மிதிச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகணுன்னாவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் லாங் ட்ராவல் வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் தேவை. அது மட்டும்தான். பசங்க ஆனால் இப்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. வெளியில் போகும்போது இதெல்லாம் டிவிலேயோ இல்லை பிக்சர்லேயோ தான் பார்த்ததை நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்டு நிறைய லேர்ன் பண்ணிட்டாங்க. என் பையன் இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா மவுண்ட் இப்போ அதெல்லாம் அவர் படிச்சுட்டாரு. ஸோ அந்த லாங் ட்ராவலில் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. கிட்ஸோடு போகும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் நமக்கு கிடையாது, கிட்ஸுக்கு தான். ஆனால் எனக்கு என்ன என்ஜாய்மெண்ட்டுன்னா, இந்த ரோட்டோரம் எவ்வளோ பெரிய மலை பாருங்களேன். இந்த ஹைவேயில் ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த டீ கடைலாம் இருக்கும் இல்லைங்களா. எப்போவே வீட்லேயே டீ போட்டு குடித்த நமக்கு ஃபஸ்ட் டைம் வெளியில் இந்த மாதிரி போனால் தான், அதுவும் நான்லாம் வெரி ரேரு. ஸோ எப்போவுமே வீட்டில் போட்டு குடிக்கிறது தான். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அங்கே போயிட்டு அந்த ஹைவேயில் அந்த ரோட்டில் போய் டீ வாங்கிட்டு அப்படியே ரோட்டாண்ட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வெரி ரேருன்றதுனால அதை நான் ரசிக்கிறேனோ என்னவோ எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு, ஏன்னா நாங்கள் ரொம்ப காலையிலே கிளம்பிட்டோம், 5 மணிக்கெல்லாம் சேலம் வந்துட்டோமா. நம்ம 5 மணிக்கெல்லாம் கிளம்புனதுனால நாங்கள் போய் சேரவே மணி கிட்டத்தட்ட 11:30 12 ஆகிடுச்சு. பசங்களுக்கும் பசிக்கும் இல்லைங்களா. அதனால் ஒரு ஹோட்டலில் போயிட்டு நல்ல ஒரு ஹோட்டலாக தேர்ந்தெடுத்து இட்லி தோசை வாங்கி பசங்களுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசங்க செம்மையாக இருந்துச்சுங்களா. அதுவும் கிட்ட நெருங்க பார்த்திங்கன்னா வெறும் மலை தான். அப்புறம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெதர் சூப்பராக இருந்ததா. டோரை ஓப்பன் பண்ணதுனால நல்லா காற்று நல்ல குளுகுளுன்னு இருந்துச்சுங்களா. அப்படியே கிட்ட நெருங்க ஏலகிரி நிறைய குரங்குகளை பார்த்தோம். ஆனால் இங்கே கூட டிராஃபிக் இருக்கும்னுட்டு நான் இப்போ தான் பார்த்தேன். வெக்கேஷன் டைம் இல்லைங்களா, செம்ம டிராஃபிக் இருந்துச்சு மலை ஏறுற இடத்துல. அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய குரங்கு இருந்ததா. என் பையன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடையாது, நிறைய வாட்டி நாங்கள் ஜூக்கெல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கோம். இருந்தாலும் அவர் ரொம்ப லைவாக கிட்ட பார்த்தது. ஏன்னா காரெல்லாம் நாங்கள் நிப்பாட்டிட்டு இதுதான் குரங்கு அப்படிலாம் காமிச்சோன்னாங்க. அப்புறம் நிறைய வளைச்சி செல்ஃபிலாம் வர எடுத்துக்கிட்டோம். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் தான் வளைவு நெளிவுலாம் நல்லா இருந்துச்சு. குழந்தை எந்த சைடு பிடிச்சிக்கிறது அந்த சைடு பிடிச்சிக்கிறது அப்படிலாம் செமையாக போச்சு. மலை ஏறிட்டு இருக்கோம். ஆனால் பெருசாக ஒன்றும் கிடையாது, சில் பண்ணலாம். இங்கே வெக்கேஷன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஓப்பன் வச்ச கார் இருக்கும் இல்லைங்களா டோரு, அப்போ பசங்க வந்துட்டு ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அதான் சொன்னாங்க, கரண்ட்டு கம்பெல்லாம் இருக்குது, எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அப்படி பசங்களை விடுறாங்களோ அப்படி சொல்லிட்டு அதை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு போனோம். ஏன்னா நிறைய பேர் பல கார் வந்துட்டு பசங்களை அப்படியே ஓப்பன் ப்ளேஸ் ஆகுது அந்த மாதிரி தான் வந்தாங்க. பட் அது சேஃபாக இல்லை. குரங்கு பரப்பட்டு 3 குரங்கு 4 குரங்கு 5 6 குரங்கு வரும் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா குரங்குகளாக தான் இருந்துச்சு. அதை பசங்களுக்கு காட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டோம் நாங்கள். குரங்குக்கு பரப்பட்டும் நிறைய இருக்கு பாருமா. உள்ளே வந்துட்டோம் ஏலகிரி. இங்கே கூட பஸ் போகுது, கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போகுது. இதுதாங்க என்ட்ரன்ஸ். நம்மளை அன்புடன் வரவேற்கிறாங்க. வாங்க போவோம் நாமளும் உள்ள.
இதுதான் ஏலகிரி. உள்ளே வந்திருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னா நம்மளோட ரெசார்ட்டை தேடி போயிட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சீட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இது வெக்கேஷன் டைம் இல்லைங்களா, முன்னாடி நம்ம புக் பண்ணிட்டு தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணோம், நீங்கள் பிக் பண்ணலை, அதனால் நாங்கள் வந்துட்டு ரூமை வந்துட்டு வேறு யாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படி சொல்லிவிட்டு ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமை வந்துட்டு கேட்ச் பண்ணோம். இங்கே சீத்தாப்பழம் சீசன் நினைக்கிறேன். எல்லா ஷாப்லையுமே அதிகமாக நான் பார்த்த ஒரே ஃப்ரூட் என்னென்னா சீத்தாப்பழம். ஆனால் நான் அதை வாங்கவே இல்லை, வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு கிடப்பில் போடுறது என்னமோ கடைசி வரைக்கும் கிடப்புலேயே கிடக்கும் போல் இருக்குது. உடஞ்ச ரோடு அப்படின்னா இருக்கும், மோசமான ரோடு. அதுலேருந்து ஏறி வந்தோம். அதுலேருந்து வந்து அப்படி ஏறணும். அந்த ரோடு மட்டும் ஃபீல் ஆகுது. அங்கேருந்து ஒரு மாதிரி மாந்தோப்புலாம் இருக்கும், மாங்காய் இருக்கும், அப்படிதான் ஃபீல் ஆகும். வீட்டுக்கு போனோமா அப்போதான் கடைசியாக ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ரெசார்ட் சொல்லியிருந்தாங்க, அவருக்கு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னுட்டு. ஸோ அதை தான் நம்ம புக் பண்ணி போனோம். இப்போ இது உள்ளே போயிட்டு நாங்கள் பின்னாடியும் வந்தோம். இப்போ நாங்கள் வேறு ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெசார்ட் பேர் என்ன தெரியுங்களா? HR ரெசார்ட்டா, ஹெச்ஆரா அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய இருக்கும். இங்கே போட்டிருக்கோமே ரிசப்ஷன், அந்த மாட்டிருக்கேன் போர்டு மாட்டிருக்கேன். பட் எங்கன்னு தெரியலையே. நம்மளோட லாக்கு இங்கேயும் ஒரு ரூம்பு தான் இருந்துச்சுங்கலாம். ஸோ நாங்கள் போகும்போது தான் காலி பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு க்ளீன் பண்ணி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக நம்மளை ஒரு 1/2 அன் ஹவர் வேறு வெயிட் பண்ண வச்சாங்க. எது எப்படியோ நமக்கு ரூமு கிடைச்சது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. இப்போவே 12 ஆயிடுச்சு. அதனால் சரின்னு ஒத்துக்கிட்டோம். நாங்களும் ஃபைனலாக நாமளும் வந்துட்டோம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க போர்ஷனு. க்ளீன் பண்ணி தராங்க இல்லையா, அதனால் நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்த இடத்துலையும் அண்ணனும் தங்கச்சும் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பார்த்துட்டு 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விளையாட்டு. ஆள் நடமாட்டமே அவ்வளோவா இல்லை. க்ளீன் பண்ணி தரதுனால அந்த அண்ணனுங்க தான் இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. ரொம்ப காமாக சைலண்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த ரெசார்ட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லா தான். நமக்கு ஒரு 2-3 இடம் போய் பார்த்தோம், செட் ஆகலை. இங்கே வந்திருக்கோம். ஏன்னா இப்போ இது ரஷ் டைம் இல்லைங்களா, வெக்கேஷன்றதுனால எல்லாருமே வந்திருக்காங்க. புக்கிங் ஃபுல்லாக இருக்குது போல். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டெல்லாம் கிடையாது. ஓகே தான் அப்படி சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். நல்லா இருக்கானா இடம்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பறவைகள் சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு எதுவும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம உள்ளே போகலாமா? இப்போ தான் வந்திருக்கோம். இன்னும் லக்கேஜ்லாம் இருக்குல்ல, பாப்பா உள்ள இருக்காங்க. இதான் என்ட்ரன்ஸ். ரூமுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. அதான் லக்கேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட். இனி நம்ம ரூமுக்கு போகலாம். எனிவேஸ் எங்களோட எல்லோரும் ஏலகிரியை பாருங்கள். வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.